நிறைந்த இந்த நல்ல நாளிலே சீனியர் சாராஸ் வழங்கும் இயேசுவே ஆண்டவர் தொடர் நிகழ்ச்சிக்காக ஜேடிகே டிவி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கமும். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு சங்கீதங்களில் தேவனும் குடும்ப உறவுகளும் என்பதாகும். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். முதல்ல நம்ம சங்கீத புத்தகத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதயத்தின் இசையாகவும் ஆன்மாவின் துதிப்பாடலாகவும் விளங்குகின்ற சங்கீதம் அநேகரால் விரும்பப்படுகின்ற ஒரு நூலாக விளங்குகின்றது. சங்கீத புத்தகமாகிய கண்ணாடியில் பிரதிபலிக்காத ஆவியின் அசைவு எதையும் ஒருவராலும் உணர முடியாது. எனவே இதனை ஆன்மாவின் அனைத்து கூறுகளையும் ஆராய்ந்து அறியும் நூல் அப்படின்னு ஜான் கால்வின் என்கின்ற அறிஞர் குறிப்பிடுகின்றார். பாலைவன தீவு ஒன்றில் நீங்கள் தனித்து விடப்பட்டால் உங்கள் கையில் விவிலியத்தில் இருக்கிற 66 புத்தகங்களில் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னா பெரும்பாலானோருடைய தெரிவாக சங்கீதம் விளங்குகின்றது. பழைய ஏற்பாட்டின் 19வது புத்தகம்தான் சங்கீதம். இதில் 119வது சங்கீதமும் 19வது சங்கீதமும் வேதத்தின் முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் விவரிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. 150 சங்கீதங்கள் இதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்க்குறோம். 2461 வசனங்களை கொண்ட நூலாக இந்த சங்கீதம் விளங்குகின்றது. இதை 5 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். அதாவது பஞ்சாகமம் மாதிரி 1 முதல் 41 வசனங்களை படைப்பு சார்ந்த கூறுகளை உள்ளடக்கியதாகவும் 42லேருந்து 72 வரைக்கும் உள்ளதை மீட்பு அதாவது யாத்ராகம கூறுகளை உள்ளடக்கியதாகவும் 73லேருந்து 89 வரைக்கும் பரிசுத்தம் என்கின்ற லேவிய ராகமத்தின் அத்தியாவசிய கூறுகளை உள்ளடக்கியதாகவும் 90லேருந்து 106 வரைக்கும் வனாந்திர யாத்திரை அப்படிங்கிற எண்ணாகம செய்திகளை உள்ளடக்கியதாகவும் 107லேருந்து 150 வரைக்கும் துதிப்பாடல் அதாவது உபாகமத்தை சாயலை பெற்றதாகவும் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பகுத்திருக்காங்க. இந்த சங்கீதங்களை நம்ம பார்த்தோம்னா 223 பாவங்கள் சுட்டி காட்டப்பட்டுள்ளன, 413 கட்டளைகள் இடம்பெற்றுள்ளன, 97 வாக்குத்தத்தங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன, 281 ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கின்றது, 160 நிறைவேறிய தீர்க்க தரிசனங்களும் 274 நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கி உள்ள நூல் அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய பாடல் ஆசிரியர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாவீது 73 பாடல்களையும், ஆசாப் 12 பாடல்களையும், கோராகின் புத்திரர் 10 பாடல்களையும், சாலமோன் 2 பாடல்களையும், மோசே, ஈதான், ஏமான், எஸ்ரா தலா 1 பாடலையும் பாடியுள்ளனர். 47 பாடல்கள் யார் பாடியது அப்படின்னு சொல்லிட்டு பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இதனுடைய காலம் மோசே முதல் எஸ்ரா வரையிலான 1000 ஆண்டு காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய பாடல்கள் தான் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கிமு 1400லேருந்து கிமு 400 இதான் கால எல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் அதிக முறை எடுத்தாளப்பட்ட ஒரு நூல் சங்கீதமாக இருக்குது. சொல்லப்போனால் யூதாவும் யாக்கோபும் தவிர மற்ற எல்லாருமே சங்கீதங்கள்ல இருந்து மேற்கோள்களை காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 81 முறை சங்கீதங்கள் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அந்த தாவீதும் சங்கீதக்காரர்களும் ஆண்டவரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆளினால் அழகு ராஜா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்க முடிகின்றது. ஏன்னா தாவீது சொல்லுவார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணுமானவர், யாருக்கு பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதே மாதிரி என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் என் நம்பிக்கையும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். தாவீதுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைக்க முடியாத அந்த பற்று ஆண்டவர் மேலே இருந்தது. அதனால தான் அவர் சொல்றாரு, தேவனை அவர் என் குடும்ப உறவு, அவர் என் சமூக உறவு, அவர் தனி நபராக எனக்கு அவர் தான் உறவு,
அரசியல்ல அவர் தான் என்னுடைய உறவு, தெய்வீக உறவாக அவர் காணப்படுகின்றார், என்னுடைய அனைத்து உறவுகளும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை இறுக பற்றி கொண்டவர் அவர். ஏசாயா சொல்றது மாதிரி, உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்பதை ஆணித்தரமாக நம்பினார். அன்பன் தாவீதை போல நாமும் தேவனை நம் அனைத்து உறவாகவும் கருத வேண்டும். அவர் கொடுத்த அனைத்து உறவுகளையும் பெரிதாக மதித்து அனைவரோடும் அன்பு கூற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நிகழ்வின் நோக்கமாக அமைந்திருக்கின்றது. ஒரு பக்தன் பாடுறார், எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கு அன்பான ஞான மணவாளனும், தந்தை தாய் இனம் ஜனம் பந்துள்ளோர் சிநேகிதர் சந்தோட சகலயோக சம்பூர்ண பாக்கியம், கவலையில் ஆறுதல் அப்படின்னு சொல்லுவாரு. அதோட போதக பிதா, போக்கினில் வரத்தினில் ஆதரவு செய்திடும் கூட்டாளி, என் தோழன், என் பிரிய மத்தியஸ்தன் அப்படின்னு அடிக்கிட்டே போகிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. இந்த உறவுகள் ரொம்ப முக்கியமானது. அதுல குடும்ப உறவு, அதை திருவள்ளுவர் சுற்றம் தளாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன்னா விருப்பரா சுற்றம் ஏயின் அருப்பரா ஆக்கம் பலவும் தரும் அப்படின்னு அதுல ஒரு பாடல் இருக்கு. அதாவது அன்பு நீங்காத உறவுகள் இருந்தா நம்ம ஆக்கம் பலவற்றையும் எளிதாக பெறலாம் அப்படிங்கிறது. அதனாலதான் சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வம்தான் பெற்றதால் பெற்ற பயன் அப்படின்னு சொல்றாரு. அதை புரிந்து கொண்டு தனி மகரம் தோப்பாகாது அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு நாம் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். இந்த உறவுகள்ல இன்றியமையாத உறவு எது அப்படின்னு பார்த்தோம்னா தாய். ஒவ்வொருவருடைய பிஞ்சு வயது பிரபஞ்சமும் அம்மாதான். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து உயிருக்குள் அடைக்காத்து உத்வீரத்தை பாலாக்கி பாசத்தால் தாளாட்டி பகலிரவு தூங்காமல் நமக்காக வாழும் ஒரு அன்பு வடிவம் தான் அம்மா. நம் முகம் பார்க்கும் முன்னே, நம் குரல் கேட்கும் முன்னே, நம் குணம் அறியும் முன்னே நம்மை எந்த கண்டிஷனும் இல்லாம நேசிச்சது அம்மா. நம்ம எவ்வளோ சொல்லியும் புரியாத, பேசியும் புரியாத மனிதர்கள் நடுவுல நம்ம ஒண்ணுமே பேச வேண்டாம், அம்மாக்கு எல்லாம் புரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ கேட்டால் கூட கொடுக்காத மனிதர்கள் மத்தியில் கேட்கவே வேண்டாம், அம்மாக்கு தர முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். இந்த ஆண்டவருடைய பிரதிநிதியாக தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்பலாம். அதே மாதிரி தான் தகப்பன், அவையத்து முந்தி இருக்க செய்வது தகப்பன் அப்படின்னு பார்க்குறோம். தான் காணாத உயரத்தை தன்னுடைய பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தோளின் மீது சுமக்கிறவன் தான் தந்தை. அதனால நாமும் சொல்லுவோம், என் தகப்பன் நீர்தான் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வீர், எப்போதும் எவ்வேளையும் உம் கிருபை என்னை தொடரும். அது மட்டும் இல்ல, தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்பவர் நீரே, கேடகம் நீரே, அடைக்கலம் நீரே, தலை நிமிரச் செய்பவர் நீரே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர், சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, தகப்பன் நீர் தாங்குகின்றீர், என்னை தள்ளாட விடமாட்டீர் அப்படின்னு தாவீது மாதிரி நம்மளும் சொல்லுவோம். இந்த அம்மாவாகவும் அப்பாவாகவும் திகழ்கின்ற இறைவனை அம்மை அப்பன் அப்படின்னு அழைக்கிறது ஒரு மரபு. மாணிக்க வாசகர் திருவாசகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு, அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே இம்மையே உம்னை சிக்கன பிடித்து கொண்டேன், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்த தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே யானுனை சிக்கன பிடித்து கொண்டேன், எங்கு எழுவது இனியே அப்படின்னு சொல்றாரு. இது யாக்கோபு அவரை இறுக பற்றி கொண்டது போல, உம்மை விடமாட்டேன் அப்படின்னு பற்றி கொண்டதை போல பற்றி கொண்ட நிலைதான். தாவீதுமே அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவராக தான் திகழ்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனாலதான் ஏசாவை அவனுடைய தாய் புறக்கணித்தாள், யாக்கோப தந்தை புறக்கணித்தார், யோசேப்ப அவனுடைய சகோதரர்கள் புறக்கணித்தனர். தாவீதையோ தகப்பன் ஈசாய் ஒரு பொருட்டாகவே மதிக்கல. சகோதரன் எலியாபு பயங்கரமா கடுமையாக சாடுகின்றான் அப்படின்னு பார்க்குறோம். மாமன் அவனுடைய உயிரை வேட்டையாட தொடர்கின்றான். மனைவி அவனை அலட்சியப்படுத்தினாள். மகன் அவனுடைய ஆட்சியை அபகரித்து அவனை கொலை செய்ய துடிக்கின்றான். இப்படி எல்லாரும் கைவிடுறாங்க. அதனாலதான் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தாவீதிட்ட இருந்து வருகிறது. அதனாலதான் பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் பாடுறாரு. அதனால நாமும் சொல்லுவோம், அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே நான் உந்தன் பிள்ளை அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா?
இந்த இதை வந்து ஒரு அழகான பாட்டு வந்து விவரிக்கின்றது. அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நான் மாண்ட பின்னும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம், நீரே நிரந்தரம், நிரந்தரம் நிரந்தரம், நீரே நிரந்தரம். ஆமா, தாயின் அன்பு சேய்க்கு இங்கு நிரந்தரம், தாயும் தந்தை எனக்கு நீரே நிரந்தரம், தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீரே நிரந்தரம், நான் சாயும் போது காப்பது நீரே நிரந்தரம். ஆமாம், மாற்றம் ஒன்றே மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால தான் உம்மை அப்பான்னு கூப்பிட தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடட்டுமா, உம்மை அம்மானு கூப்பிட தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாரு. கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை கொஞ்சிறதும் கெஞ்சிறதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுறது தேற்றுறதை பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என் கண்ணீரை துடைக்கிறத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்குறத பார்த்தா உங்களை அப்பா அப்படின்னு சொல்லணும், என்னை ஏந்துறதையும் தாங்கிறதையும் பார்த்தா உங்களை அம்மான்னு சொல்லணும், உங்கள் இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உங்களை அப்பா அப்படின்னு சொல்லணும், உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன், உங்களை அம்மானு கூப்பிடுவேன் அப்படின்னு இந்த பக்தன் சொல்கிற காரணங்கள் எல்லாம் தாவீதுடைய சங்கீதத்தில் அவருடைய அனுபவமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்கே சொல்கிறாரு, கருவில் என்ன சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 71வது சங்கீதத்தில் என் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, டாக்டர்லாம் இல்லை, நீங்கள் தான், நீரே என்னை கற்பத்தில் இருந்து எடுத்தவர், என் தாயின் மார்பில் இருக்கும் போதே உம்மேல நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர் அப்படின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, என் கற்பத்தில் வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவன். ஏதோ வந்து யாரோ சொல்லி தான் உண்மை இல்லை, தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே நீங்கள் தான் என்னுடைய தேவன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நீர் என் உள்ளின் திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படும் முன்பே அவைகள் அனைத்தும் அது உருவேற்படும் நாளும் உங்களுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தது. அப்போ என்னை பற்றி ஒரு ப்ளூ பிரிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தாவீது வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இதை தான் ஏசாயா சொல்கிறாரு, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆனது முதல். அப்போ வயிற்றுலேயே அவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, தாங்கி முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை என்ன செய்கிறேன், அப்படியே தான் தாங்கிட்டு இருக்கேன். நிறை மயிர் வரைகிற வரைக்கும் நான் உங்களை என்ன செய்வேன், தாங்குவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அப்போ முக்காலத்திலும் நம்மை தாங்கி சுமந்து தப்புவிக்கிற ஒரு தகப்பன் இருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இதில் வந்து பார்க்குறோம். அதனால தான் பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்தையும் அழகாக வணைந்தீரே, அதனால் என்னிடம் உள்ளதையே உம்மிடம் தந்து விட்டேன் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேயா? அது மாதிரி தூக்கி சுமக்கிற தேவ அன்பு அப்படின்னு பார்க்குறோம். அது நம்ம கற்பத்திலிருந்து வெளிப்பட்டதே ஒரு மரண வாசல் தான், அதில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் அவர் தான். சத்துருக்கள் நம்மை மேற்கொண்டு மகிழ விடாதபடிக்கு நம்மை கை தூக்கி எடுத்தவர். எங்கிருந்து, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி துதிக்கின்ற புது துதி பாடல்களை நம்முடைய வாயில தருகிறவர் அவர் தான். அது மாதிரி அவர் நம்மை ஆற்றி தேற்றுகின்றார். அவர் இதை வந்து சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுவார், என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பானவரை நான் இன்னும் துதிப்பேன் அப்படின்னு. அதனால தான் அவர் சொல்றார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு. எப்பவும் அவரோட இருக்கிற ஒரு சுக அனுபவத்தை தாவீது அனுபவித்தது போல நாமும் அனுபவிக்க வேண்டும். அது மாதிரி அவர் விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆமா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே அப்படின்னு அவரை வந்து நம்ம வந்து விழிக்கலாம். ஏன்னா நான் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், காலையில என் சத்தத்தை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே உமக்கு நேராக ஆயத்தமாகி நான் என்ன செய்வேன், காத்திருப்பேன் அப்படின்னு சொல்ற தாவீது காலையில மட்டும் இல்லை, எப்பொழுதும் அவரை வந்து நேசிக்கிறவர் அப்படின்னு தெரிகிறது. அதனால நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் சொல்றத பார்க்க முடிகிறது. ஏந்திரது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அவர் ஏந்திரதோடு மட்டுமில்லை, நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் நம்மை என்ன செய்வாங்க, ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படின்னு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் தாங்குகின்றார். நான் படுத்து நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்ல, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்னை தாங்குறது மட்டும் இல்ல, அப்படி என்னை பெரியவனாக மாற்றுகின்றீர் அப்படிங்கிறத தாவீது வந்து ரொம்ப உணர்ந்திருக்கிறார். நாமும் எல்லா நிலைகளிலும் அதை உணர்ந்திருக்கிறோம். அப்படிதானே? நிறைய நேரங்கள்ல நம்முடைய கால் சறுக்குகிறது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. அதனாலதான் அவர் வந்து அவருடைய கேரக்டரை சொல்லும்போது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். யோனா சொல்லுவார், நீ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் அப்படின்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு. ஆமா, இவ்வளவு அன்புள்ள ஒரு நேசர் நமக்கு இருக்காரு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை என்னன்னா, நம்மளை அவருடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டது. அது மட்டும் இல்ல, பிள்ளை செல்வம். அது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். புறநானூற்றுல ஒரு அரசன், பாண்டியன் அறிவுடை நம்பி அப்படின்னு, அந்த அரசன் வந்து ரொம்ப அழகா ஒரு பாடல் பாடியிருக்கிறார் குழந்தை செல்வத்தின் அவசியத்தை பற்றி. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரு செல்வம் உடையரேனும் இடைப்பட குறு குறு நடந்து சிறு கை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளண்டும் நெய்வுடை அடிசில் மெய்ப்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. ஆமா, பிள்ளை கனி அமுது அது வந்து ரொம்ப அவசியம். அந்த பிள்ளைகளை நமக்கு தர்றது ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது, ஆசீர்வதிக்கிறது எல்லாமே அவர் தான். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுகிறார், நம்முடைய பிள்ளைகளை தாபரிக்க பண்ணுகிறார். அது மட்டும் இல்ல, பிள்ளைகளை நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்க செய்கிறார். அது மாதிரி பிள்ளைகள் வந்து கர்த்தரால் தான் போதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்மளும் சொல்லுவோம், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சில பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாம இருப்பாங்க, இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருப்பாங்க. அதான் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சங்கீதத்துல பாக்குறோம், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துல இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளார். ஏன்னா ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு அவங்களுக்குரியத. அதே மாதிரி எரேமியால ஒரு நல்ல வசனம் இருக்கு, திக்கற்றவர்களாக போகும் உன் பிள்ளைகளை என் கிட்ட ஒப்புவி, நான் அவங்கள உயிரோட காப்பாற்றுவேன், உன்னுடைய விதவைகள் என்னை நம்புவார்களாக. அப்ப எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்கின்ற ஒரு அன்பராக அவர் விளங்குகிறத நம்மளால பார்க்க முடிகின்றது. யாக்கோபுல அதான் சொல்லிடுறாரு, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. அப்ப பக்தினா என்னதுன்னா, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம். சரியா? அதனால பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள், வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள், பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள், செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தியே துதியுங்கள் அப்படின்னு துதிப்போம். சரியா? இந்த வாலிப வயது வரைக்கும் அவர் தான் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்கும், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு. அதான் தாவீது சொல்றாரு, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருக்கிறார்கள். இயேசுவானவர் எப்படி ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷர் தயவுல விருத்தி அடைந்தாரோ அதே மாதிரி நம்மை விருத்தி அடைய செய்கிறவர்
அவர். அதனாலதான் வால வயதின் புத்திரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பராத்தூணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் தங்கள் சத்துருக்களோட பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சங்கீதம் 45 ஒரு நல்ல விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். பிரியப்பட்டு என்ன செய்வார்? ராஜஸ்திரீ உள்ளாக பூரண மகிமை உடையவர். யார் அவளை உள்ளாக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் உள்ளாக பூரண மகிமை உடையவர்களாக விளங்குவார்கள். அது மட்டும் இல்ல, புறம்பான அலங்காரமும் அவரால் தான். ஓப்பீரின் தங்கம் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது, அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. எவ்வளோ மேன்மை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இனம், உன் ஜனம், உன் தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் அதே மாதிரி வந்தாரு. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதோட விசுவாசிகளின் தகப்பன் அப்படிங்கிற ஒரு பெயர் அவருக்கு கிடைத்தது. நாமும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம், அப்பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். கொரிந்தியர்ல ஒரு வசனம் இருக்கு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் என் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்கிறார். அப்போ சர்வ வல்லவர் சொல்லிட்டார், நீ என் பிள்ளை அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கவலை? அதே மாதிரி கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட கிருபைகள்லாம் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிப்போம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால்தானே. அதனால இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். யோபு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருக்கு 10 பிள்ளைங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வரும்போது ஒரு வீட்டில் விருந்து கொண்டாடுவாங்க. அப்போ விருந்து செய்கிற நாளில் ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்களுடைய இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி அதிகாலமே அவங்களுடைய இலக்கத்தின்படி என்ன செய்வாராம்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாராம். இப்படி அந்த நாட்கள்லாம் யோபு செய்து வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பெற்றோர்களுக்கு நிறைய கடமை இருக்கு. நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு உக்ரானத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஆமா, எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இனி பிறக்கும் பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவார்கள். அப்போ வாழையடி வாழையாக பிள்ளைகளுக்குள்ளாக ஆண்டவரை உட்செலுத்துதல் அப்படிங்கிறது நம்முடைய அத்தியாவசியமான கடமை அப்படிங்கிறத நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தாதான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக நம்மளால இருக்க முடியும். அடுத்தது என்னன்னா, நம்முடைய பேர பிள்ளைகள். இதான் எல்லாருக்குமே பிள்ளைகளில் எப்படி நேசிக்காங்களோ தெரியாது. பேரப்பிள்ளைகள் அப்படின்னா உயிருக்கு மேலே நேசிப்பாங்க. ஆமாம், இந்த முதியோர்களுக்கு இந்த பேரப்பிள்ளைகள் தான் கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும். நம்ம அவருக்கு பயந்து அவரை நேசித்திருந்தோம்னா அவருடைய கிருபை நம்ம மேலே மட்டும் இல்லை, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியா என்றென்றைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அவரை நேசிக்கிற நேசம் நம்முடைய பேர பிள்ளைகளை தாண்டி போய்கிட்டே இருக்கும். தலைமுறை தலைமுறையாய் அநாதியாய் அந்தம் இல்லாத போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அப்போ என் பங்கு வீதம் சுவாமி, என் பாத்திர பங்கும் அவரையே சுதந்திரமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? உட்செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். அடுத்த ஒரு உறவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்கள். சங்கீதத்தில் 120 134 வரைக்கும் உள்ள 15 சங்கீதங்கள் ஆரோகண சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஆரோகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஏற்றப்பாடல், பயணப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 133வது சங்கீதம் தாவீது பாடியிருக்கார். என்னன்னா, வருஷத்தில் 7 பண்டிகைகள் யூதர்களுக்கு உண்டு. அதில் பஸ்கா பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை இதெல்லாம் தொடர்ந்து வரும். இந்த பண்டிகைக்கு அவங்க
எருசலேமுக்கு போவாங்க. அது மலைப்பாங்கான பகுதி. அந்த மலையில் ஏறி போகும்போது அவங்க பாடுற பாட்டு இதோ, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வழிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அது ஒரு நல்ல தைலம், அது நல்ல பனி, அது நன்மை, அது இன்பம். அது மட்டும் இல்லை, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் வாசம் செய்வார், ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அப்போ இந்த சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம். அதான் சங்கீதம் 50 பார்க்குறோம். நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னு. யோசேப்ப வர்றாரு அவங்க சகோதரர்களை பார்க்கறதுக்கு. இவங்கெல்லாம் தூரத்தில் உட்காந்துட்டு அதோ சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு அவனை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு வகை தேடிக்கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ரூபன் மட்டும்தான் அதில் விதிவிலக்கு. எப்படியாவது இவனை காப்பாற்றி அப்பாட்ட கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு ரூபன் சொல்கிறான். இவனுடைய இரத்தப்பழி நமக்கு என்னத்துக்கு வீணா, இவனை பேசாமல் அந்த குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறான். ரூபன் இல்லாத நேரத்தில் அவனை விற்றுட்டாங்க. அதுக்கு ரீசன் யாருன்னா யூதா சொல்லுவார், எதுக்கு வீணா இவனை கொன்று பேசாமல் அந்த இஸ்மவேலர்கிட்ட விற்றுட்டோன்னா லாபம் கிடைக்கும். பாருங்கள், லாபத்தை எதிர்பார்க்கிறார்கள், விற்றுட்டாங்க. ஆனால் பெரிய அதிபதியாக எகிப்தில் அவர் ஆயிட்டாரு. இப்போ சாப்பாடுக்கு இவங்களுக்கு வழியில் அவன்கிட்ட வந்து நிற்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலை, ஜீவ சம்ரட்சணை பண்ணும்படிக்கு தேவன் தான் என்ன செய்தார், என்ன முன்னாடியே அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக அந்த சகோதரர்களை மன்னித்து தன்னுடைய சகோதர ஸ்நேகத்தை நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்றோம். சரியா? அதனால் நாமும் அதில் நிலைத்திருக்க வேண்டும். சங்கீதம் 69:8 பார்த்தோன்னா தாவீது சொல்கிறாரு, என் தாயின் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் அப்படின்னு. ஏன்னா ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீது ஒரு நாள் அவங்க அப்பா சகோதரர்களை பார்த்துட்டு வந்துட்டார். அவங்கெல்லாம் மிலிட்ரி. இவர் அங்கே போகிறாரு. போனால் அங்கே வந்து பெலிஸ்தேன் வந்து நிந்தித்து கொண்டிருக்கிறான் ஜீவனுள்ள தேவனை. உடனே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறதுக்கு, சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நான் கொல்லணும் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இது அவங்க அண்ணன் எலியாபு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அவர் சொல்கிறாரு, உன்னை யார் அந்த வனாந்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டுட்டு வந்த? உன்னுடைய இதயத்தின் துணிகரத்தையும் உன் அகங்காரத்தையும் நான் அறிவேன். நீ யுத்தத்தை பார்க்குறதுக்கு தானே வந்த அப்படின்னு டென்ஷன் ஆறாரு. அவர் இதயத்தின் அகங்காரம் துணிகரம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என் இதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. இதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அவனை அவங்க அப்பாலாம் லிஸ்ட்லேயே வைக்கல, ஆனால் அந்த இதயம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்முடைய இதயம் அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அதனால தான் என் தாசனாகிய தாவீதே அப்படின்னு சொல்கிறாரு. யாருனாலும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் அப்படின்னு கூப்பிட்டுட்டா போதும், யார் தடை பண்ணாலும் அவர்களுக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அதை தான் ஒரு பக்தன் பாடுறாரு ரொம்ப அழகா. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரியும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரியும் தயவு. அழகா சொல்வார், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர். ஆமாம், ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தவன அரியணை ஏற்றுகின்ற தேவன் அவர். அதனால தான் என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தேன், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீர். ஆமாம், நமக்கும் இப்படிலாம் செய்திருக்காரு. அதனால் நம்ம வந்து அவரை எவ்வளோ நேசிக்கணுமோ அவ்வளோ நேசிக்கணும். தாவீது அவ்வளோ நேசித்தார், ஆத்தும நேசராக அவரை கருதினார். அதுதான் அவரோட, ஏன்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே
தாகமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 63வது தேவனே, நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்கிறது, என் மாம்சமும் உம்மை என்ன செய்கிறது, வாஞ்சிக்கிறது. இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல உம்முடைய மகிமையையும் உம்முடைய புகழையும் நான் என்ன செய்வேன், காண்பேன் அப்படின்னு சொல்றாரு. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆன்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளும் சொல்லுவோம், எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து இருப்பேன். இதய தேவம் எனது தீபம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து பரவசம் அடைவேன். அது மாதிரி உம்முகம் பார்க்கணுமே ஐயா, உம் அழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் செய்யணுமே, உம் நாமம் சொல்ல சொல்ல என் இதயமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாடப்பாட இதயமெல்லாம் இனிக்குதையா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆண்டவருடைய அந்த அன்பில் அகமகிழ்வோம். ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல உறவுகளில் நாம் பரவசம் கொள்வோம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச்.